இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல நேஷனல் டீம்ல வந்து எங்கட ஸ்கூல் பிள்ளைகள் வடக்குல இருக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பினும் நினைக்கிறேன். ஏனண்டா எனக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிவினோம். எங்கட ஸ்கூல்ல சரி இல்லாட்டி வெளியில சரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிவினோம். ஆனா நான் தான் முடிவெடுக்கிறது. எங்கட ஸ்கூல்ல மாஜன காலேஜை பொறுத்த வரையும் பழைய மாணவற்ற உதவின்றது எங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்குது. பெண்கள் சொன்னா பொதுவாகவே ஒரு அபிப்பிராயம் இருக்கு எல்லாருக்குமே, படிக்கணும்ன்றதுதான். இந்த ஒரு அபிப்பிராயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க? சமுதாயத்து மத்தியில நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க? வடக்கு கிழக்கு மாநிலத்திலேருந்து நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கிறேன். அதுவும் மிச்சம் எல்லாரும் சிங்கள பிள்ளையா, நான் தனியாக தமிழ் ஒருத்தர்ல இருந்து கோச்சிங் கோர்ஸில் சரி எக்ஸாமில் சரி நாங்கள் மேலே இருந்தாலும் ஸ்ரீலங்காவில் ஒரு மெயின் டீமுக்கு வெளியில இருந்து ஒரு ஆளை கோச்சாக எடுக்கக்குள்ள ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஆளுக்கு என்ன பெரிய யோசனை. இப்போ நாங்கள் ஒரு 3-4 தமிழ் பிள்ளைகள் இருக்கிறோம், மிச்சம் எல்லாம் சிங்களீஸ். சம்டைம் கோச் வந்து முஸ்லீமாக இருப்பார். நேபாள், இந்தோனேஷியா, சவுதி, உஸ்பெகிஸ்தான் அப்படி இப்படி டூர் செஞ்சுருக்கிறேன். ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸையும் செய்து கொண்டு படித்து கொண்டு பல்கலைக்கழகம் வரைக்கும் போயிருக்குன்றது மற்ற மாணவர்களுக்கான ஒரு உதாரணமா இருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு சிறப்பு விருந்தினரை தான் நாங்கள் கூட்டிட்டு வந்திருக்கோம். அதாவது யாழ்ப்பாணத்துல வந்து இப்ப பெண்கள் வந்து விளையாட்டு துறையிலையும் சரி வேற எந்த துறையிலையும் சரி முன்னடைந்து வருவதை நாங்க காணக்கூடியதா இருக்கு. அந்த வகையில கால்பந்தாட்டத்துல பெண் நடுவராக முதலாக யாழ்ப்பாணத்துல ஒரு அக்கா ஒரு ஆள் தெரிவு செய்யப்பட்டிருக்கா. அவ வந்து கால்பந்தாட்ட இலங்கை அணியிலையும் பங்கு பற்றி விளையாடி கொண்டிருக்கிறா. கிரிக்கெட்லயும் அவ விளையாடக்கூடியதாக இருந்தது. அவதான் சிறப்பு நேர்காணல் வாயிலாக சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எப்படி போகுது லைஃப் எல்லாம்? ஒரு மாதிரியா போகுது என்ன கால்பந்தாட்டத்தோட உங்களோட லைஃப் எப்படி போகுது? கால்பந்தாட்டத்தோட நல்லா போகுது. நல்லா போகுது. சரி, அப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய செய்றீங்களே, வீட்டை எப்படி உங்களோட சப்போர்ட், வீட்டு ஆக்கள்ற சப்போர்ட் எப்படி இருக்கு? வீட்டை சப்போர்ட் பண்றேன்றது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே நான் ஸ்போர்ட்ல சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கிறேன். வீட்டில் ஃபேமிலியில் இருக்கிற அம்மா அப்பாலேருந்து அண்ணாவாக்கள் எல்லாருமே ஸ்போர்ட் பெட்டி நார்மலாகவே அவங்க அறிவு இருக்கிறார்கள். அதால அவங்களோட சப்போர்ட் எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது? அதனால தானா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அண்ணாவாக்களோட நான் முந்தி எங்களோட ஊரில் வீட்டில் அப்படி விளையாடி தான் எனக்கு ஸ்போர்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்னென்னா நீங்கள் நிறைய கேம் செய்கிறீங்க, ஃபுட்பாலில் ஒரு தனி ஈர்ப்பை காட்டுறீங்க, எப்படி? ஃபுட்பால் வந்து எங்களோட அப்பா வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஒரு ஆள். அத மாதிரி எங்கட வீட்டுல இருக்கிற எனக்கு 4 ஆண் சகோதரர் இருக்குன்னு 4 பேருமே ஃபுட்பால்ல ஏதோ ஒரு பெரிய பெரிய சாதனைகள் இல்லாட்டிலும் ஃபுட்பால் விளையாடினாக்கள். ஸ்கூல் லெவல்ல சரி ஃபுட்பால் விளையாடினாங்க. அப்படி விளையாடிக்குள்ள நான் நினைக்கிறேன் 2011 முடிவுல தான் எங்கட ஸ்கூல்ல வந்து இப்படி ஒரு டீம் ஒன்று செய்யற ஒரு ஐடியால சத்யராஜ் சார்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்துதான் எங்கட டீமை செஞ்சது. அப்படி தொடங்கி தான் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கூட்டிட்டு போனது. இப்போ யாழ்ப்பாணத்தில் கூடுதலாக கிரிக்கெட் விளையாடுற பிள்ளைகளா இருக்கட்டும், ஃபுட்பால் விளையாடுற பிள்ளைகளா இருக்கட்டும், கேட்டால் சாணுன்ற பேரை சொன்னாலே சரி எல்லாரும் சொல்லுவாங்க. அவன் அந்த ஃபுட்பால் டீம்ல இருக்கிற ஸ்ரீலங்கா ஃபுட்பால் டீமுக்கு தெரிவாகிறதுக்கு எப்படியான உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது? நாங்கள் வந்து ஸ்கூல் ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணி நான் நினைக்கிறேன் ஒரு டோர்னமெண்ட் அடித்த பிறகு நேஷனல் டீம் ட்ரையல்ஸ் வருது 2013 ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அதுக்கும் வந்து எங்களோட அந்த ஃபுட்பால் ஆரம்பிச்ச சார் தான் சத்யராஜ் சார் தான் அந்த ட்ரையல்ஸுக்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு மாநிலத்திலேருந்து நான் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருக்கிறேன். அதுவும் மிச்சம் எல்லாரும் சிங்கள பிள்ளையா, நான் தனியாக தமிழ் ஒருத்தர்ல இருந்து போன ஃபர்ஸ்ட் டைமே நான் அந்த டீமில் செலக்ட் ஆகிருக்கிறேன் 2013. அதான் இந்த ஃபர்ஸ்ட் டீம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் பெண்ணா நீங்கள் அங்கே போறீங்க, நிறைய சிங்கள பிள்ளைகள், எப்படி இருந்தது அவங்களோட கலந்துரையாடும் போது? உண்மையாக சொல்ல போனால் லாங்குவேஜ் பெரியர் ஒன்று இருந்தது. அதுவும் சின்ன வயசுல எனக்கு சிங்களம் துண்டர் வயலாது. அதுக்கு பிறகு போக போக அவங்களோட கல்ச்சர் வேறு எங்களோட கல்ச்சர் வேறு, அவங்களோட சேர்ந்துருக்கக்குள்ள மேனேஜ் பண்ணி இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது. பின்ன காலப்போக்குள்ள எனக்கு அது இப்போ ஓகே இருக்கு. அப்போ நீங்கள் இப்போ ஸ்கூல் படிக்கிற காலத்துல நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு போயிருக்கீங்க தானே, இப்போ விளையாடி இருக்கீங்க.
அப்ப அந்த டைம் வீட்டு ஆக்கள் என்ன சொல்லுவாங்க? இப்ப ஏனண்டா பெண்கள் சொன்னா பொதுவாகவே ஒரு அபிப்பிராயம் இருக்கு எல்லாருக்குமே, படிக்கணும்ன்றதுதான். இந்த இந்த ஒரு அபிப்பிராயத்தை நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க? சமுதாயத்து மத்தியில நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்க? இப்ப பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிள்ளைய நீ ஸ்போர்ட்ஸ் செய்யாது என்று தடுக்கிறதுக்கு காரணம் வந்து நாங்க ஸ்டடீஸ்ல வந்து கீழே நிக்கிறது. இப்ப எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்து நான் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனேன். எனக்கு ஸ்போர்ட்லயும் நல்ல ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய மாதிரி இருந்து, அதே மாதிரி நான் கல்வியிலையும் குறைஞ்ச இல்லை. எனக்கு ரெண்டுமே சமனா பேலன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருந்ததால தான் என் வீட்டுக்காரர் இன்னும் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுங்க விளங்குது. என்னண்டா அப்ப நீங்க படிச்சு பல்கலைக்கழகம் வரைக்கும் தேர்வாகி இருக்கிறதுன்றது, ஒரு ஆள் ஸ்போர்ட்ஸையும் செய்து கொண்டு படிச்சு கொண்டு பல்கலைக்கழகம் வரைக்கும் போயிருக்குன்றது மற்ற மாணவர்களுக்கான ஒரு உதாரணமா இருக்கு. ஏன்னா இப்ப அநேக மாணாக்கள் யோசிக்கிறது வந்து விளையாடினா படிப்பு வராது என்றதான் கூடுதலா யோசிக்கிறாங்க. நீங்கள் தேசிய அணியில போய் விளையாடும் போது எப்படி இருந்தது? எங்கெங்க போனீங்க? அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்பத்தில் வந்து நாங்கள் அண்டர் 13 டோர்னமெண்ட் விளையாடக்குள்ள 2013 and 14 எங்களோட டோர்னமெண்ட் வந்து ஸ்ரீலங்காவில் தான் நடந்தது. அதுக்கு பிறகு நான் அந்த கல்வி நடவடிக்கைகளுக்காண்டி வெளி மேட்சஸுக்கு போகாமல் ஸ்கூல் டோர்னமெண்ட் மட்டும் விளையாடி கொண்டிருந்தேன். ஆஃப்டர் A level தான் நான் சீனியர் டீமுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனேன். நான் அதுலேருந்து நான் நேபாள், இந்தோனேஷியா, சவுதி, உஸ்பெகிஸ்தான் அப்படி இப்படி டூர் செய்திருக்கீங்க. அப்போ அங்கெல்லாம் போகும்போது எப்படி இருந்த உங்களுக்கு? இப்போ பொதுவாகவே நாங்கள் எங்களோட நாட்டுக்குள்ளே தான் பயணங்களை மேற்கொண்டு இருப்போம். வெளிநாடுகளுக்கு, வெவ்வேறு போட்டிகளுக்கு, வெவ்வேறு புதிய நண்பர்கள், புதிய பயிற்றுவிப்பாளர்கள். அப்போ இங்கிருந்து நீங்கள் ஒரு பயிற்சியை மேற்கொண்டு அங்கே போயிருப்பீங்க. அவங்களோட சிலதுகள் வித்தியாசமாக இருக்கலாம் பயிற்சிகள் வந்து. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நார்மலாகவே இப்போ எங்களோட கம்பேர் பண்ணிக்குள்ள இப்போ ஒவ்வொரு கோச்சஸுன்ற ஸ்டைலும் வேறு. எங்களோட கோச்சஸுன்ற ஸ்டைல் வந்து வேறு, ஃபாரினர்ஸ் வந்து வேறு. நாங்கள் எங்களோட கோச்சஸ் எப்படி எங்களை கைட் பண்றாரோ அதை மாதிரி தான் எங்களுக்கு விளையாடலும். ஆனா மற்றவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள சரியான டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி நாங்கள் வெளி மேட்சஸுக்கு போய்க்குள்ள கிளைமேட் சரி, அவங்களோட இந்த சாப்பாடு விஷயம் சரி, எங்களுக்கு சரி டிஃபரெண்டா இருந்தது. அப்படி இருந்து சில விஷயங்களை மேனேஜ் பண்ணிக்கொள்ள வேண்டிய தேவையை அப்படி மேனேஜ் பண்ணி தான் நாங்கள் மேட்சஸ் எல்லாம் விளையாடிக்கணும். இப்போ இந்த தேசிய அணியில தெரிவாகி நீங்கள் போட்டிகள் எல்லாம் பங்கு பெற்றீங்க. அங்க நீங்க போய் அநேகமா நீங்கள் கொழும்புல தான் நீங்க பயிற்சிகளையும் மேற்கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர்கள் எப்படி உங்களோட எப்படி நடந்து கொண்டாங்க? நல்ல சகோதரத்துவமா நடந்து கொண்டாங்களா? எப்படி இருந்தது அவங்களோட? என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட டீம் உள்ள ஒரு ஃபேவரேஷன் என்ற ஒரு விஷயம் இல்லை. இப்ப நாங்க ஒரு 3-4 தமிழ் பிள்ளைகள் இருக்கிறோம், மிச்சம் எல்லாம் சிங்களீஸ். சம்டைம் கோச் வந்து முஸ்லீமா இருப்பார். அப்ப எங்களோட டீம் உள்ளே ஒரு மல்டி கல்ச்சர் ஒன்று இருக்குது. அதால ஃபேவரேஷன் எதுவுமே எங்களுக்கு தெரியல. எல்லாரையும் ஒரே மாதிரி தான் வச்சிருந்தேன். எல்லாருக்கும் எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருந்தேன். அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இருக்கு. ஆரம்ப கட்டத்துல நீங்க போட்டிகளுக்கு போகும்போது எவ்வாறான உங்களுக்கு நீங்கள் போகின்ற செலவுகள், உணவு செலவுகள் இருக்கும், தங்குமிடம் வசதிகள், அப்படி அதெல்லாம் யார் பார்த்து கொண்டா உங்களுக்கு? ஆரம்பத்துல வந்து எங்களுக்கு எங்கட ஸ்கூல் மாஜன காலேஜை பொறுத்த வரையும் பழைய மாணவற்ற உதவின்றது எங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்குது. அண்டா அது எனக்கு மட்டும் இல்லை, எங்களோட ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே வந்து எங்களோட பழைய மாணவர், எங்களோட பாடசாலை பழைய மாணவர்களின் உதவி வந்து நான் நினைக்கிறேன் ஸ்ரீலங்காவில் அப்படி ஒரு ஸ்கூல் ஆக்கள் உதவி செய்யறேன். அவ்வளோத்துக்கு பழைய மாணவர்களால் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்ப சில உதவிகள், முக்கியமான உதவிகளை பழைய மாணவர்களை செஞ்சு கொண்டவ. சின்ன செலவுகள் அதுகளை எங்களோட அப்பா அம்மா ஏற்றுக்கொண்டேன். இதை போலத்தான் நான் மகாஜன பாடசாலையில கல்வி கற்ற 3 மாணவர்களை நேர்காணல் ஒன்று எடுத்திருந்தேன். அவர்களும் இதே வார்த்தையை தான் கூறியிருந்தார்கள். எங்களோட பழைய மாணவர்களை தான் எங்களுக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு அவங்கள அந்த வெளிநாடுகளுக்கு போய் அந்த பயிற்சிகளோ போட்டிகளோ மேற்கொள்றதுக்கு அவங்க உதவி செய்தாங்கண்டு. மகாஜன கல்லூரியில இப்படி ஒரு உதவி இருக்கின்றது பெரிய, எல்லா பாடசாலையிலும் பெரும்பாலும் இருக்கின்றது இப்படி இவ்வாறான உதவிகள். ஆனா அந்த அதிகமாக காணப்படுவதில்லை. இப்ப நாங்கள் இதுவரையும் எடுத்த நேர்காணல் நிறைய பிள்ளைகள் எடுத்திருக்கிறோம். அவங்க கூடுதலாக கூறக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் போது எங்களுக்கான அந்த செலவுகளை மேற்கொள்றதுக்கு ஒருவரும் இல்லை அப்படி என்றுதான் அநேகமா சொல்லுவாங்க. அப்படி பாடசாலை சார்பாக ஒரு உதவியோ இல்லை சமூகம் சார்ந்த உதவியோ இருந்தா அது அவங்களுக்கு பெரும் சந்தோஷத்தை தரும். சரி, நாங்க எங்கட இதுக்கு வருவோம். நீங்க ஃபுட்பாலையும் விளையாடி கொண்டு கிரிக்கெட்லயும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, அது எப்படி?
கிரிக்கெட்டில் வந்து ஆர்வம் பண்ணுறதுக்கு வந்து நான் அப்படித்தான் எப்போவுமே என் பேசிக்கில் நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு காரணம் வந்து எங்களோட அண்ணாவாக்களும் அப்பான் ஸ்போர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தர் அவங்களோட விளையாடித்தான் கிரிக்கெட்டும் அப்படி இருந்தது. ஆனால் கிரிக்கெட் வந்து நான் நினைக்கிறேன் 2019 ஆஃப்டர் A level நான் ஒரு 6 or 7 days லெதர் பால் நான் விளையாட தொடங்கி 6 or 7 days தான் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் சூப்பர் ப்ரொவின்ஷியல் அந்த செலெக்ஷன் ட்ரையல்ஸுக்கு போகிறோம். அப்போ அங்கே அந்த ட்ரையல்ஸில் தான் நாங்கள் செலக்ட் ஆகி அதுக்கு பிறகு தான் இந்த டெவலப்மெண்ட் ஸ்குவாட் அதுக்கு செலக்ட் ஆகிறோம். அதுக்கு பிறகு நான் கண்டினியூஸாக நினைக்கிறேன் 1.5 years மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்குவாட்டில் விளையாடி கொண்டிருந்தேன். எனக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபுட்பால் நேஷனல் டீம் விளையாடி கொண்டு இதுவும் டெவலப்மெண்ட் ஸ்குவாட்டில் அந்த ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. அப்போ அந்த இதில் எந்த கூட இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுட்பால் பக்கம் இருந்தபடியே நான் கிரிக்கெட்டை கொஞ்சம் குறைச்சி இப்போ சும்மா லோக்கல் மேட்சஸ் விளையாடுறேன். இப்போவும் ஃபுட்பாலுக்கு தான் என் ப்ரையாரிட்டியை கொடுத்து. இப்போ ஃபுட்பாலில் வந்து பாடசாலையில் ஆரம்பித்த நீங்கள் தேசிய இப்போ மாகாணம் மாவட்டம் போய் தேசிய ரீதியில் போய் இப்போ சர்வதேசத்துக்கும் போய் விளையாடிட்டு வந்துட்டீங்க. அதில் இருந்து ஒரு படி மேலாக நடுவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. அதுவும் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெண் நடுவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது முதல் தடவை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையில் இந்த நடுவர் பக்கத்துக்கு நான் இப்படி என்டர் ஆகினேன்னு சொன்னால் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த கோவிட் வந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து எங்களோட வலியாமம் உதயபந்தாட்டத்தின் உதவியோடு தான் நாங்கள் நினைக்கிறேன் ஒரு 6-7 பிள்ளைகள் நாங்கள் இந்த எக்ஸாம் ரெஃப்ரீஸ்டு எக்ஸாம் செய்கிறதுக்கு போனோம். ஆனால் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் நாங்கள் சும்மா செய்கிறதுக்காண்டி போனோம். அந்த கோவிட் டைமில் அப்போ எக்ஸாம் எங்களுக்கு தியரி எக்ஸாம் இருந்தது, ஃபிட்னஸ் எக்ஸாம் இருந்தது. செஞ்சு நாங்கள் அந்த டைமில் level 3 அந்த எக்ஸாம் வந்து நாங்கள் பாஸ் ஆகுறோம். நான் நினைக்கிறேன் போன பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேரும் பாஸ் நினைக்கிறேன். பாஸ் ஆகி பிறகு கம்பால் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது. தமிழ் பிள்ளைகள் தான் 5-6 பேரும் போனோம். தமிழ் வேறு இடங்கள்லேருந்து சிங்களாக்கள் வந்தவ நாங்கள் தமிழாக்கள் ஒரு 5-6 பேர் போனாங்க. அப்போ ஒர்க் ஷாப் ஒன்று நடக்குது. அப்போ அதுக்கு வந்து எங்களோட அந்த எக்ஸாம் பாஸ் பண்ண பிள்ளைகளோட பேரண்ட்ஸ் வந்து கோவிட்டால வெளியில் விட இல்லை. அப்போ நாங்கள் 2 பிள்ளைகள் தான், நானும் இன்னொருத்தர் மதுஷாண்டு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் தான் இதுக்கு போகிறோம், எங்கள் ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம் கம்பாகு. அதுக்கு போன பிறகுதான் அங்கே நடந்த அந்த லெக்சர்ஸ் அதுகளை வச்சு கொண்டு தான் எனக்கு தெரியும் இப்படி ரெஃப்ரீஸில் இப்படி கேட்டகரிஸ் இருக்குது, இப்படி செஞ்சால் இந்த நிலைக்கு வரையிலும் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வருது. நான் அந்த ஒர்க் ஷாப்புக்கு போனது. அதுக்கு அப்ப இப்ப என்ன அந்த இதுக்கு வராத மிச்ச பிள்ளைகள் அதே லெவல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் அந்த நாலேஜ் ஒன்று இல்ல. அப்ப இப்ப எங்களுக்கு அந்த டைம்ல இந்த சேலஞ்சஸ் பெரியர்ஸ் பாக்கக்குள்ள கோவிட்ல அப்படி இருந்தாலும் எங்களோட பேரண்ட்ஸ் நாங்க பெர்மிஷன் எடுத்து அந்த ஒர்க் ஷாப்புக்கு போனபடியா தான் இதை பற்றி ஒரு அறிவு கொண்டு வந்தது. அதுக்கு பிறகுதான் இது அதுல தொடர்ந்துதான் இதுக்கு மேல போறதுக்கு நாங்க என்ன செய்யணும் அப்படின்ற விஷயங்களை அங்க இருந்த சார்மாரோட நாங்க கேட்டு தான் level 2 நாங்கள் இந்த நேஷனல் டீம் விளையாடுறபடியா level 2 எங்களுக்கு ப்ரொமோஷன் ஒன்று கொடுத்தேன். அதுக்கு பிறகு level 1 எக்ஸாம் நாங்கள் தியரி எக்ஸாமும் ஃபிட்னஸ் எக்ஸாமும் செஞ்சு இப்போ அதுவும் பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இப்போ உங்களோட பாடசாலை சமூகமாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், அன்று அந்த கோவிட் அன்று பெற்றோர் உங்களை அங்கே அனுப்பி வைக்கல இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல இன்னைக்கு இருந்திருக்க மாட்டீங்களா? அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு இப்போ வரும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பாடசாலை சமூகமாக இருக்கட்டும், உங்களை சார்ந்து இருக்க சமூகம், குறிப்பாக உறவினர்கள், என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அந்நியவர்கள் எங்களுக்கு உதவி செய்தாலும் உறவினர்கள் வருவது குறைவு. அப்போ அவர்களுடைய அந்த ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த இது நடுவராக பிறகு? அதே மாதிரி நீங்கள் தேசிய அணிக்கு தெரிவு செய்யப்பட்ட போதெல்லாம் எப்படி இருந்தது? உறவினர்கள்ன்றது நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தவ. நான் ஸ்போர்ட் ஃபீல்டில் சரி, ரெஃப்ரி சரி, கிரிக்கெட் சரி என்ன போனாலும் நிறைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார்கள் இருக்கின்னு. அதே நேரம் இப்போ எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டே வந்து இப்போ எங்களோட அப்பாட ஃபேமிலியாக இருக்கட்டும், அம்மாட ஃபேமிலியாக இருக்கட்டும், குறிப்பிட்ட அளவு சரி ஸ்போர்ட் ஃபீல்டில் இருக்கிறாங்க. அப்போ அதால் அவங்க இன்னும் என்கரேஜ் பண்ணுறது தான், என்கரேஜ் பண்ணி கொண்டு தான் இருந்தவை ஒழிய சப்போர்ட் பண்ணாம இல்ல. யார இப்ப உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இவ்வாறு நீங்கள் முன்னேறி கொண்டு போகும்போது ஏதோ ஒரு இப்ப நீங்கள் வெளியிடங்களுக்கு போகணும், தனியே பயணிக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். இப்படி இருக்கும்போது உங்களை மனக்கஷ்டத்துக்கு அப்படியான சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்குதா? நீங்கள் மன கஷ்டப்படுற அளவுக்கு யாரும் எதுவும் கூறி அப்படி
இப்ப நீ உனக்கு என்னத்துக்கு இது தேவையில்லாத வேலை, நீ உண்ட இருக்கலாம் தானே, இப்ப நீ தான் கேம்பஸ் போயிட்டு அப்படி நிறைய வார்த்தைகள் உங்களை சில நேரம் உங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம். அப்படி எதுவும் இருக்குதா உங்களுக்கு? மற்றது இன்னொன்று விஷயம் இருக்கு என்னன்னா, சில ஆட்களுக்கு அந்த இப்ப ஒரு ஆள் உன்னால முடியும் நீ செய் என்று சொல்றதை விட உன்னால முடியாத நீ செய்ய தேவையில்லைன்ற சொல்ற வார்த்தை தான் அவங்களை இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு கொண்டு போய் வைக்கும்ன்றது நிறைய பேர். இது உங்களுக்கு அப்படி எது நடந்திருக்குதா? அப்படி என்று நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு வந்து நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவீங்க, நம்மளோட ஸ்கூல்ல சரி இல்லாட்டி வெளியில சரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆனா நான் தான் முடிவெடுக்கிறது. எல்லாட்ட அட்வைஸையும் கேட்கலும் கடைசியா முடிவொண்டு எடுக்கிறது நான் தான். அப்ப ஏன்னா நான் வந்து இப்ப ஒரு விஷயத்த வந்து கூடி குறைச்சு, இப்ப நாங்க டீனேஜ்ல வர்ற விஷயம் என்ன, நாங்க படிப்போம் விளையாடுறோம், ரெண்டையும் தானே செஞ்சு கொண்டு ரெண்டையும் நான் பேலன்ஸ் பண்ணி செய்யக்குள்ள ஒரு விஷயத்த கூடி குறைச்சு விடையக்குள்ளதான் வீட்டுக்காரர் சரி யார் சரி நீ அதை விட்டுட்டு இதை செய் அப்படி இப்படின்ட்டு இது செய்யணும். ஆனா ஏ லெவல்ல எனக்கு ஒருக்கா நான் ஏ லெவல் வந்து நான் படிக்கக்குள்ள நான் கிட்டத்தட்ட 2 years படித்தது வந்து கம்பைன் மேத்ஸ். அதுக்கு பிறகு எனக்கு ஸ்போர்ட்ல இன்ட்ரெஸ்ட் வர நான் இந்த பாடத்தை கடைசி ஒரு 5-6 monthக்குள்ள தான் ஆர்ட்ஸுக்கு மாறி தான் நான் எக்ஸாம் செஞ்சேன். அப்ப அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஸ்கூல்காரரும் அதை விருப்பப்படையில, வீட்டுக்காரரும் விருப்பப்படையில, அது நானும் எடுத்த முடிவு. அப்ப அந்த விஷயத்துல ஒரு தளம்பல் ஒன்று வந்தது அந்த நேரம். ஆனா நான் அதை கேம்பஸுக்கு என்டர் பண்ணினா பிறகு அதை பற்றி யாரும் கதைக்கல. அதை நான் ஒரு சேலஞ்சா எடுத்துதான் நான் அதை செஞ்சேன். ஒரு 5 months இருக்கும். அப்ப அந்த டைம்ல ஆர்ட்ஸுக்கு படிச்சு கேம்பஸ் என்டர் பண்ணினா பிறகு எனக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்படிதான் உன்னால முடியாது என்று சொல்லக்குள்ள அவங்க அந்த இதை அடையணும்னு நினைப்பாங்க. அடைஞ்சதுக்கு பிறகு இங்க ஒரு கதையும் வர எனக்கு அப்பவே தெரியும் நீ செய்திருப்பாய் என்று சொல்ற சமுதாயமும் காணப்படுது. இப்ப இருக்கிற இந்த பிள்ளைகள் கூட அந்த இப்போ நிறைய இதுலேருந்து விடுபட்டுட்டு வராங்களே, அதாவது பயம், தனியே பயணிக்கிறதா இருக்கட்டும், சமுதாயம் என்ன சொல்லுமென்ற பயம், படிக்கணும், விளையாட்டெல்லாம் தேவையில்லை அப்படின்ற இப்போ இருக்கிற இந்த பெண்களுக்கு எதுவும் சொல்ல நினைச்சா என்ன சொல்லுவீங்க நீங்க? உண்மையில இப்ப தனிய ஸ்போர்ட்ஸ் செஞ்சும் நாங்கள் முன்னுக்கு வர இயலாது, தனிய ஸ்டடீஸை வச்சுக்கொண்டும் எங்களால் முன்னுக்கு வர இயலாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேர்ள் சரி பாய் சரி எஜுகேஷனும் ஸ்போர்ட் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி நீங்க செஞ்சாதான் ஒரு இடத்துக்கு உங்களால ஷைன் பண்ணிடலாம். அப்ப ரெண்டுமே முக்கியம். இப்போ ஒன்று கூட ஒன்று குறையாண்டு இருக்காம ரெண்டையும் மேனேஜ் பண்ணி கொண்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாதான் உங்களோட லைஃப்ல நீங்க முன்னுக்கு வரையலும்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அநேகமான போட்டிகளை, எந்த போட்டியில இலங்கையில நடக்கிற கிரிக்கெட், ஃபுட்பால், அதை தவிர்த்து ஏனைய விளையாட்டுகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா சிங்களவர்கள் தான் அதிகமானவர்களாக கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ அதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டு எங்களை தமிழ் மாணவர்களும் அங்க போய் பங்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. இதை விட இன்னும் தமிழ் மாணவர்கள் இன்னும் கூடுதலா போகலாமண்டா என்ன செய்யலாம்? நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல நேஷனல் டீம்ல வந்து எங்கட ஸ்கூல் பிள்ளைகள், வடக்குல இருக்கிற பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருப்பினும் நினைக்கிறேன். ஏனெண்டா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள வேற இப்ப நாங்க ஃபுட்பால் ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள சாம்பியன் ஆயினதெல்லாம் சிங்கள ஸ்கூல். அப்ப நாங்க எங்கட ஸ்கூல் ஃபுட்பால் முடிகிற காலங்கள்ல நாங்க அதை மாற்றி விட்டோம்டா நாங்க எங்கட பக்கம் தமிழாக்கள் சாம்பியன் ஆகிற மாதிரி நாங்க வேலையில செஞ்சுட்டு போனது. இப்ப Under 12, 14, 16, 20 வரைக்கும் எங்கட ஸ்கூல் பிள்ளைகள் தான் சாம்பியன் ஆறு நேஷனல் லெவல்ல. அப்ப அவங்க இன்னமும் ஸ்கூல் உள்ளே இருக்கு, ஸ்கூல்ல விட்டு வெளியில போக இல்லை. இவங்க இப்ப எங்க நேஷனல் டீம் அடிக்கக்குள்ள வெளியில கூடுதலா கிளப்ஸ் அடிக்கிறார்களும் போர்சஸ் ஆகலும் தான் இருக்கணும். இவ இன்னமும் ஸ்கூலுக்குள்ள இருக்கிறார்கள். அப்ப இன்னும் இவ ஸ்கூலை விட்டு வெளியில போய்க்கல. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல நேஷனல் டீம்ல வந்து எங்கட வடக்குல இருக்கிற பிள்ளைகள் கூட இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கற்றுக் கொடுக்கணும் என்று நினைச்சாலும் ஃபுட்பால் சம்பந்தமா செய்யல என்ன செய்வீங்க? நார்மலா அங்கால இருக்கிறார்களை விட இஞ்சால இருக்கிறார்களுக்கு நல்ல டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்கணும். ஃபுட்பால் சரி கிரிக்கெட் சரி டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்கணும். ஆனா அவைக்கான ஃபெசிலிட்டிஸை கொஞ்சம் கொடுத்து அவை சரியான விதத்துல கைட் பண்ணக்குள்ள அவை அங்க இருக்கிறார்களை விட எங்கட பிள்ளைகள் முன்னுக்கு வரையும் நினைக்கிறேன். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மண்டதீவுல ஒரு இன்டர்நேஷனல் கிரவுண்ட் வந்து வரப்போகுது. அது சர்வதேச ரீதியிலேயே பார்க்க போனோம்னு சொன்னா 7வது பெரிய மைதானமாகவும் இலங்கை ரீதியில 5வது பெரிய மைதானமாகவும் ஜனாதிபதி அவர் சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் என்ன ஒரு விளையாட்டு வீராங்கனையா இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த விஷயம் வந்து வடக்கு
வடக்குக்கு ஒரு நல்ல விஷயம். ஏனெண்டா இனி இப்ப கிரிக்கெட் இப்ப அண்டர் 19 டீம் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜூனியர் டீம்ல வந்து எங்கட தமிழ் பிள்ளைகள் வந்து விக்கெட்ஸ் கூட எடுக்கிற அப்படி இப்படி நியூஸ் நாங்க கேள்விப்படுறோம். அது சந்தோஷம். இன்னமும் எங்கட வடபகுதியை வந்து கிரிக்கெட் ஸ்ரீலங்கா எடுக்க போனா ஸ்ரீலங்கால கிரிக்கெட் தான் மெயின் கேம். அப்ப அவங்கள வந்து எங்கட பக்கம் ஈர்க்கணும்னு சொன்னா நாங்க இங்க இப்படியான இந்த இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து இங்க செய்யக்குள்ள எல்லாட்ட பக்கமும் இங்க வரும். இங்க வரைக்குள்ள எங்கட பிரதேசங்கள் இருக்கிற பிள்ளைகள் வந்து நல்ல அச்சீவ்மெண்ட் ஒன்று வச்சிருக்கேக்குள்ள எங்களுக்கு எங்கட பக்கத்துல இருக்கிறார்கள் இன்னமும் நேஷனல் டீமுக்கு உள்வாங்கப்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்களும் கூட இப்படியான ஃபெசிலிட்டிஸை கொண்டு எங்கட வடபகுதியில செய்யக்குள்ள ஏன்னா நிறைய பிள்ளைகள் வந்து நல்ல டேலண்ட் இருக்கு ஆனா வெளியே வராங்க இல்லை. அப்ப இவ்வாறான சில விஷயங்களை செய்யும் போதுதான் அவங்களுக்கும் இதை வந்து அவங்களும் பயிற்சிகளை மேற்கொண்டு இவ்வாறான இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க சொல்லுங்க, இந்த நடுவர் ஆகணத்துக்கு பிறகு ஏதாச்சும் போட்டிகளுக்கு நீங்கள் பங்கு பெற்று இருக்கிறீங்களா? அந்த ரெஃப்ரீஸ் எக்ஸாம் முடிச்சதுக்கு நான் இன்னமும் விளையாடி கொண்டுதான் இருக்கிறேன். விளையாடி கொண்டிருக்கிறேன். எந்த போட்டிக்கு போயிட்டு வந்தீங்க? எந்த நாட்டுக்கு? கடைசியா ஒரு 1 மந்த்துக்கு முன்னே உஸ்பெகிஸ்தான் மேட்சஸ்க்கு போயிட்டு வந்தேன். விளையாடி கொண்டு நிக்கிறதால வந்து எனக்கு ரெஃப்ரி செய்யற மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைய நான் இன்னமும் விளையாடி கொண்டிருக்கிறதால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைய. ஆனா நான் அந்த கார்னிவல் மேட்சஸ் ஸ்கூல் மேட்சஸ் அதுகள் நான் செஞ்சு கொண்டுதான் இருக்கிறேன். இன்னும் முற்றுமுழுதா இதை விட்டுட்டு அதுக்குள்ள போயில்லை. இப்ப இந்த ஃபுட்பால் கால்பந்தாட்டம் இதுல வந்து உங்களுடைய அடுத்த படி எப்படி இருக்கும்? அடுத்தபடின்றது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால்ல நாங்க மேக்சிமம் போகக்கூடிய லெவல் வந்து நேஷனல் டீம்ல விளையாடுறது. அது வந்து எந்த இது முடிஞ்சது. நான் இப்ப நான் நினைக்கிறேன் 5 or 6 இயர்ஸா நான் சீனியர் டீம்ல விளையாடி கொண்டு அதுக்கு பிறகு நான் இப்ப விளையாடுறதுல ட்ரை பண்ணணும்னா வெளி கிளப்ஸ் அப்படி ஏதாவது ஜாயின் பண்ற ஒரு ஐடியா இருக்குது. அதை விட்டுட்டு நான் இப்ப எங்கட நார்மலா எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்காவோட ஃபுட்பால் என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, கேர்ள்ஸ் டீம் என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. அப்ப மேக்சிமம் எங்களால ஏழுமானது நேஷனல் டீம் அது வந்து எங்களுக்கு முடிச்சதால நான் இப்ப ரெஃப்ரீஸ்ட பக்கம் போறதுக்கு இவ்வளவு காலம் என் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பிளேயிங்க்கு தான் இருந்தது. அதுக்கு பிறகுதான் நான் இப்ப இந்த பக்கத்துல ரெஃப்ரி பக்கத்துல போனா இதை விட மேலைக்கு போகலும்ன்ற ஒரு இதோட இதை கொஞ்சம் குறைச்சு ரெஃப்ரீஸ் பக்கத்துக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதுக்கு நினைச்சு கொண்டிருக்கிறேன். அநேகமானாக்கள் நல்ல பயிற்சிகளை பெற்று அந்த ஒரு நல்ல ஒரு பயிற்றுவிப்பாளராக வந்த பிறகு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய மாதிரி அவங்களோட நடவடிக்கைகள் காணப்படுது. உங்களோட எப்படி இருக்கும்? ஃபுட்பால் ஃபீல்டுல வந்து நார்மலா நீங்க இப்ப எங்கட ஸ்ரீலங்காலையும் லைசன்ஸ் கோச்சஸ் வந்து இருக்கிறீங்க. ஆனா வந்து நேஷனல் டீம் இப்ப பாய்ஸ் டீம் எடுத்தா வெளியில இருந்த ஒருத்தர் தான் வந்து ஹெட் கோச்சா இருக்கிறார். அப்ப ஸ்ரீலங்கால இருந்து என்ன செய்யறது? இப்ப என்னதான் நாங்க எங்கட கோச்சிங் கோர்ஸ்ல சரி எக்ஸாம்ல சரி நாங்க மேல இருந்தாலும் ஸ்ரீலங்கால ஒரு மெயின் டீமுக்கு வெளியில இருந்த ஒரு ஆளை கோச்சா எடுக்கக்குள்ள ஸ்ரீலங்கால இருக்கிற ஆளுக்கு என்ன பிரயோசனம், என்ன இங்க இருந்து என்ன செய்யலும். அதாலதான் அவங்க வெளியில அவன் ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சா வெளிநாடுகள்ல போயிட்டு அவன் கோச்சிங் இதுல செய்யறதுக்கு யோசிக்கிறது. அப்ப இவ்வளவு பயிற்சிகளை மேற்கொண்டும் நல்ல பயிற்சிப்பாளர்களா வந்த பிறகும் ஏன் அது இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது? வெளிநாடுகள்ல இருந்து பயிற்சிப்பாளர்களை இங்க எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏன் ஏற்படுது? சில நேரத்துல வந்து உள்ள இருக்கிற கோச்சஸ் வந்து சில பிளேயர்ஸுக்கு ஃபேவரேஷன் இருக்குமோ, இல்லாட்டி இவங்ககிட்ட மெத்தட் வரையா இருக்குமோ, அது அந்த அவங்க என்ன சொல்ற அந்த செலெக்ஷன் கமிட்டியை பொறுத்துதான் அவதான் யோசிக்கணும் ஏன் அதை அவைய கொண்டு வரணும் அப்படின்னு. எங்கட லோக்கல் கோச்சஸுக்கும் வெளியில இருக்கிற ப்ரொஃபஷனல் கோச்சஸுக்கும் இடையிலான வித்தியாசம் இருக்கு. திங்கிங் பேட்டர்ன்ல இருந்து கோச்சிங் பேட்டர்ன்ல இருந்து எல்லாம் வித்தியாசம் இருக்கும். இவ்வளவு காலமும் எங்கட லோக்கல் கோச்சஸ் செஞ்ச டீம் வந்து எங்களுக்கு முன்னுக்கு வரையிலேண்டா ஒரு சேஞ்ச் ஒன்றை பாக்குறதுக்காண்டி சரி வெளியில இருந்து ஒரு ஆளை கொண்டு வரைக்குள்ள ஒரு இவங்களோட அச்சீவ்மெண்ட் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காண்டி வெளியே இருக்கிற ஆளை எடுத்து கொண்டு வந்து இருக்கலாம். மிக்க நன்றி. நாங்கள் நேர்காணலுக்கு வாங்கோன்னு சொன்ன உடனே எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் எங்களோட நேர்காணலுக்கு வந்ததுக்கு. இந்த தேசிய அணியிலையும் சரி உங்களோட நடுவர் நீங்கள் கடமையாற்றுறதுலையும் சரி எந்த ஒரு விட்டு கொடுப்பும் இல்லாமல் படிப்பிலேயே நீங்கள் இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்கீங்க. எல்லாத்துக்கும் நன்றி.